ஸோ ஒரு லாங் டேர்முக்கு அப்புறம் இந்த ஆடியோ மிக்சர் கிளாஸை கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டினியூவேஷனாக பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ மிக்சரில் லெவல் 1ல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த கிளாஸ்ன்னு ரெகுலராக வந்துச்சே இருந்துச்சு. ஸோ லாங் டேர்முக்கு அப்புறம் போடுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஓகேங்களா, 1 மந்த் கேப் விட்டாச்சு. ஸோ இப்போ கேப் விட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ மிக்சரில் லெவல் 2 கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லெவல் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் பை லிஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா ஒரு பிகினிங் லெவல். இந்த மாஸ்டர் கிளாஸ் லெவல் 2 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஒரு ப்ரோ லெவலுக்கு நீங்கள் மாறக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவலுக்கானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சவுண்டை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த கிளாஸில். ஓகேங்களா? ஸோ லெவல் 2 கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூ. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் என்னென்ன நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டுடைய பேசிக்ஸு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சினா என்ன. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஃப்ளோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர், அப்புறம் ஸ்ப்ளிட்டர். ஸோ இதை பற்றி தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நம்ம அறிமுகமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன கவர் ஆக போகுது உங்களுக்கு அப்படின்றத பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சவுண்டுடைய பேசிக்ஸு. சவுண்டுனா என்ன அப்படின்னா ஒரு வைப்ரேஷன். ஓகேங்களா? சவுண்டுன்றது என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன். ஸோ சவுண்டு வந்து எதில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஒரு காற்றுல தான் ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்கள் சவுண்டு எதில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா காற்றுல ட்ராவல் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இல்லைனா ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 20 ஹெர்ட்ஸில் இருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா கேட்கக்கூடிய சவுண்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா ஸோ அது கேட்கவே முடியாதுண்ணே. ஓகேங்களா? நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரேஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20K ஹெர்ட்ஸு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம ஹியூமன் ஹேரிங்கால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸு பார்த்திங்க அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20K ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேஸ் எதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 250 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் பேஸாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே 250லேருந்து 4000 ஹெர்ட்ஸ் வரதெல்லாம் மிட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ 4000லேருந்து 20,000 இருக்கிறதெல்லாம் ஹையாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சலங்க சவுண்டு. ஸோ அதை எடுத்துக்கிறாங்க. நான் பேசுகிறது பார்த்திங்க அப்படின்னா லைட் பேஸாக இருக்கும், லைட் ஷார்ப் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா எனது ஒரு ஃப்ரீக்வன்சியில் வரும். ஸோ இதே லேடிஸ் பேசுனாங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஹெட்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டேஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சில பேர் பேசும்போது அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹெட்ஸு. ஓகேங்களா? ஹெட்ஸ் மூலயமா தான் நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக புரியுன்றதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் ஃப்ளோ. இதில் பார்த்தீங்கன்னா மைக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ மைக்கு இல்லைனா இன்புட் டிவைஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? அது எங்கே போகுது அப்படின்னா ஸ்டேஜ் பாக்ஸுக்கு போகுது. ஸ்டேஜ் பாக்ஸ் இல்லை அப்படின்னா டேரெக்டாக மிக்சருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கம்பல்சரி தான் கிடையாது. ஸோ ஸ்டேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக டேரெக்டாக மிக்சர். ஓகேங்களா? மைக்லேருந்து மிக்சர். ஸோ அதனால தான் நான் ஸ்டேஜ் பாக்ஸ் நடுவில் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலைசர். ஸோ ஈக்குவலைசருக்கு போகுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் ஓவருக்கு போகுது. ஓகேங்களா? ஆம்பிளிஃபயருக்கு போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு போகுது. ஸோ அப்படி நல்லா பாருங்கள். ஒரு இன்புட் டிவைஸ். ஓகேங்களா? இது மைக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு மொபைல் ஃபோன் இல்லை எதுவாக வேண்டாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு இன்புட் ஆடியோ மிக்சருக்கு வருது. ஸோ இந்த ஆடியோ மிக்சரில் என்ன ஆகுது அப்படின்னா எஃபெக்ட்ஸாகவும் எஃபெக்ட்ஸ் ஈக்குவலைசர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ப்ராசஸர். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் இதனோட அவுட்புட் எங்கே போகுது அப்படின்னா ஸோ அதே ஸ்டேஜ் பாக்ஸுக்கு போகுது. ஸ்டேஜ் பாக்ஸிலேருந்து கிராஸ் ஓவருக்கு போகுது. கிராஸ் ஓவர் என்ன பண்ணுது அப்படின்னா ஹையாகவும் லோவாகவும் டிஃப்ரெண்டேட் பண்ணிக்குது. ஸோ 2 ஆம்பிங் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஹைக்கு ஒரு ஆம்பு, லோவுக்கு ஒரு ஆம்பு. ஸோ லோவோட ஆம்ப் எங்கே போகுது அப்படின்னா சப்பு பாக்ஸுக்கு போகுது. ஓகேங்களா? சப் ஊஃபர் பேஸ் ஸ்பீக்கருக்காக போகுது. ஹை ஆம்பு பார்த்திங்க அப்படின்னா மிட்டுக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பீக்கருக்கும் போயிடுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவரே இல்லாமல் மானிட்டர் போயிடுது. ஏன்னா இந்த எல்லா சவுண்டுமே மிக்ஸ் ஆகி அந்த ஒரே ஸ்பீக்கரில் கேட்கணும். ஸோ அதனால் அதுக்கு வந்து கிராஸ் ஓவர் தேவையில்லாதனால டேரெக்டாகவே மானிட்டர் ஆம்புக்கு போய்ட்டு மானிட்டருக்கு போயிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் ஆக்டிவ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸ் ஓவர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்பீக்கருக்கு போயிடலாம். இது வந்து பேசிவ் ஸ்பீக்கராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்கோம். ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ மைக்ரோஃபோன். ஸோ மைக்ரோஃபோனில் நிறைய டைப் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய 2 டைப் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டைனமிக் மைக், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கண்டென்சர் மைக். ஸோ இதை பற்றி நம்ம லெவல் 1லேயே நிறைய டீப்பாக நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம், தயவுசெய்து அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? நான் ஸ்பீடில் போயிடுவேன்.
ஸோ அப்படி போகும்போது நான் ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்போ டைனமிக் மைக்குன்னு சொல்கிறேன்னா ஸோ அது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, ஸோ காயிலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, ஸோ இது கெப்பாசிட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த மைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுது. என்ன ப்ரோ கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு ஆடியோ வருது, அதை பார்த்தீங்கன்னா அனலாகாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக யூஸ் பண்ணுது. ஸோ இதே தான் ஸ்பீக்கருமே. ஸோ டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சர். ஸோ மிக்சர் பற்றி நம்ம மாஸ்டர் கிளாஸில் நிறைய பார்த்துருப்போம். அதனோட ஓவர் வியூ மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ மிக்சர் என்ன பண்ணுது அப்படின்னா ஆடியோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்டராக ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆடியோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்டராக ஒர்க் பண்ணுது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கெயின், ஈக்குவலைசர், ஸோ அந்த மாதிரி ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னா ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரு வேவ் ஃபார்ம் போகுது அப்படின்னா அந்த வேவ் ஃபார்முடைய ஸ்ட்ரக்சரையே இது மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம் ஷேப்பில் ஒரு வேவ் ஃபார்ம் போகுது அப்படின்னா ஸோ அதை என் ஷேப்பில் கூட மாற்றலாம். ஸோ அந்த வேவ் ஃபார்மை கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஒரு பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த மிக்சர் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலைசர் செக்ஷன். ஸோ இந்த ஈக்குவலைசர் செக்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். லோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா ஸோ அது ஹை குவாலிட்டியாக ஒரு நல்ல ஷார்ப்பில் நல்ல ஸ்பீச்சில் ஒரு பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியோலாம் சில இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ பேஸே கராமுரான்னு இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து கரெக்டாக பண்ணி ஹை பிச் ஹையை சூப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பேசும்போதே அந்த தெளிவுனஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸை ரிடியூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹை பாஸ் ஃபில்டர் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய நாய்ஸை ரிடியூஸ் பண்ணி ஆடியோவை ப்ராப்பராக சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பூஸ்டப் பண்ணலாம். ஸோ மிட்டை பூஸ்டப் பண்ணலாம், டெரிபிளை பூஸ்டப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை, மிட்டு, லோ, ஸோ இது மூணுத்தையுமே நீங்கள் பூஸ்டப் பண்ணலாம், ரெடியூஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சொன்னேன். ஓகேங்களா? கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆடியோவை அப்படின்றது அதான். ஸோ ஓகேங்களா? இந்த ஈக்குவலைசர் செக்ஷன் எதுக்காகன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஓவர். ஸோ இந்த கிராஸ் ஓவர் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ வரக்கூடிய ஆடியோ ஃப்ரீக்வன்சியை டிஃப்ரெண்டேஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சியை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு ஆடியோ வருது. ஸோ அந்த ஆடியோவில் நீ லோவாக இருக்கியா, ஸோ நீ ஒரு பக்கம் போ. ஓகேங்களா? ரைட் சைடு போயிடு. நீ பண்ணப்பா மிட்டா, ஸோ சென்டராக போயிடு. ஹையா லெஃப்ட் சைடு போயிடு. ஸோ அப்படி சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுது, ஃப்ரீக்வன்சியை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ளிட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆடியோவை பிரித்து கொடுக்குறது அதனுடைய வேலை. ஸோ ஃப்ரீக்வன்சியை ஸ்ப்ளிட் பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னா கிராஸ் ஓவரோட வேலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதான் லோ வந்து சப் ஊஃபராகவும், மிட்டை வந்து ஊஃபராகவும், ஹையை வந்து ட்வீட்டருக்கும் பிரித்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஆடியோவை ஸ்ப்ளிட் பண்ணுறது பேர் வந்து ஸ்ப்ளிட்டர், ஃப்ரீக்வன்சி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பேர் வந்து கிராஸ் ஓவர். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டு மல்டி அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸ்ப்ளிட்டர். ஸோ ஒரு சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் அவுட்புட்டாக பிரித்து கொடுக்கலாம். ஸோ இது யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு அவுட்புட்டு தான் ஸ்டுடியோவில் வருது அப்படின்னா ஸோ அந்த ஒரு இன்புட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ நீங்கள் ஒரு ஆக்டிவ் ஸ்பீக்கருக்கோ இல்லை பேசிவ் ஸ்பீக்கருக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு, லைவுக்கு, ஸோ அந்த மாதிரி சிபியூக்கு, ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸாக பிரித்து எடுத்துக்கலாம் நிறைய. ஓகேங்களா? ஒரே ஒரு ஆடியோ சிக்னல் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் உங்கள் வீட்டில் இருக்குது சுவிட்ச் பாக்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்டர்னல் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வாங்குவீங்க. கீழே சார்ஜர் போடுறதா இருந்தாலும் டிவி போடுறதா இருந்தாலும் மற்ற யூஸ் பண்ணிப்பீங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இது. ஸோ ஆடியோ ஒன்று கொடுத்துட்டு ஸோ மல்ட்டியாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ இதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்து பார்க்கும்போது இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், இது எதுக்காக ஒர்க் ஆகுது, ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.